ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர், பூனே, இண்டூர், பெங்களூர்னு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஒர்க்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 days a week வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, பைத்தான், C++, இந்த மாதிரி லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இண்டிபெண்டன்ட் அண்ட் டீம் ஒர்க்கர் ரெண்டுமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் கண்ட்ரி, ஸ்டேட், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் லிங்க்டின் URLலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் ஃபைல்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அவங்க நோட்டீஸ் பீரியட், எவ்வளோ சேலரி இப்போ வாங்குறீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் கேப்ச்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கேப்ச்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.